கல்யாண வீட்டு கருணக்கிழங்கு வறுவல் ஒரு டைம் செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை செய்யறதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கருணக்கிழங்கு நல்லா கியூபியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நல்லா சுடு தண்ணியில சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு துண்டு புளி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. கருணக்கிழங்கு ரொம்ப குழைய வேக வைக்காம ஒரு 3/4 பாகம் அந்த அளவுக்கு வெந்ததும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, ஒரு 6-7 பல்லு பூண்டு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வடிச்சு வச்சிருந்த கருணக்கிழங்கு இந்த மாதிரி எண்ணெயில இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் ஃப்ரை ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/2 வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கும் போது சின்ன தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமா உப்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு லைட்டா தண்ணி ஊற்றி நல்லா கிரேவி மாதிரி ஆனதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போக வதக்கிட்டு இப்போ நம்ம எண்ணெயில பொரிச்சு வச்சிருக்க கருணக்கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. ஒரு சூப்பரான கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடும். அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.